ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மாக மாத கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, அஷ்டகா புண்ணிய காலம். நாளை அன்வஷ்டகா. இது பித்ருக்களை வணங்க வேண்டிய தினம். முதலில் நாம் பித்ருக்களை வணங்கி பித்ரு ஸ்தோத்திரமும் அடுத்து அபினவ குப்தரின் பைரவ ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். இன்று அஷ்டகா பித்ரு வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இது ஷண்ணவதி எனும் 96 தர்ப்பணங்கள்ல வரும். மார்கழி, மாசி, பல்குணம், பௌஷ மாசம் இந்த 4 கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் அஷ்டகா அப்படின்னு சொல்லப்படுறது. இதில் மகாலயத்தில் வருவது மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுறது. அதற்கு சமமான இணையானதுதான் இந்த அஷ்டகா தினம். பித்ருக்கள் நமக்கும் நமது முன்னோர்களுக்கும், முன் வாழ்ந்த முன்னோர்கள் நமது முன்னோர்களாலேயே நமது உடல் உருவானது. அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். அவர்களை வணங்கியே நாம் எந்த காரியத்தை தொடங்குவதால் அந்த காரியத்தில் நமக்கு நலம் பயக்கும், வெற்றி உண்டாகும். அவர்களை இந்த தினத்தில் மனதால் வணங்கி பசுவுக்கு புல்லும் பிராமணர்களுக்கு ஜல கும்பமும் தில தர்ப்பணம் செய்வதால் பித்ருக்கள் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள். அதனால் சந்ததி சிறக்கும், குடும்பத்தில் க்ஷேமம் உண்டாகும், பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தினத்தில் தர்ப்பணம் செய்யாதோரும் ஸ்வாகா ஸ்வதா தேவி பற்றிய புராணம் கேட்டும், ஸ்வதா என்றும் ஸ்வதாயை நமக என்று சொல்லியும், மேலும் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் உள்ள பித்ரு பிரீத்தி ஸ்தோத்திரமான ஸ்வதா ஸ்தோத்திரமும் சொல்வதாலும் கேட்பதாலும் வேத பாராயணம் கேட்ட பலன், மேலும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்த பலன், 100 சிரார்த்தம் செய்த பலன் மற்றும் வாஜ்பேய யாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முதல்ல ஸ்வாகா ஸ்வதா தேவியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிரம்மா சிருஷ்டி பண்ணார், தேவர்களையும் சிருஷ்டி பண்ணார். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்கிறது. பிரம்மாட்ட போய் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்கிறது, நீங்க ஏதானும் வழி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பிரம்மா பெருமாளை பிரார்த்தனை பண்றார். பெருமாள் யக்ஞ ரூபத்துல அவதரிக்கிறார். அதான் யக்ஞோவை விஷ்ணுகு அப்படின்னு சொல்றான். யக்ஞம்ன்றது பெருமாளே தான், விஷ்ணுவே தான். இந்த யக்ஞத்தோட பிரயோஜனம் என்னன்னா, யக்ஞத்துல கொடுக்கக்கூடிய ஆகுதிகள், எந்தெந்த திரவியங்களை யக்ஞத்துல சமர்ப்பணம் பண்றோமோ அதெல்லாம் தேவதைகளுக்கு ஆகாரமா போய் சேரும். இதுதான் அந்த யக்ஞத்தோட பிரயோஜனம். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, யக்ஞ ரூபத்துல பெருமாள் பிரகடனமானதுக்கு அப்புறம் அந்த ஆகுதிகள்லாம் தேவர்கள்ட்ட போய் சேரல. அதை பார்த்தோன்னே பிரம்மா என்ன பண்றா, மூல பிரகிருத்தியான அம்பாளை ஸ்மரணம் பண்றா. அம்பாள் ஸ்வாகா தேவியா அந்த நேரத்துல தோன்றினாள். பிரம்மா அம்பாள்கிட்ட சொல்றார், நீங்க தான் அக்னியில இருக்கக்கூடிய எரிக்கிற சக்தி. எப்படி பிராமி சக்திய சரஸ்வதி தேவியோட சக்தி இல்லாம பிரம்மாவால சிருஷ்டி பண்ண முடியாதோ, எப்படி மகாலட்சுமி தாயோட சக்தி இல்லாம பெருமாளுக்கு பரிபாலனம் பண்ண முடியாதோ, எப்படி பார்வதி தேவியோட சக்தி இல்லாம ருத்ரருக்கு சம்ஹாரம் பண்ண முடியாதோ, அந்த மாதிரியே உங்களோட தாகக சக்தி இல்லாம அக்னி தேவருக்கு எரிக்க முடியாது, தகனம் பண்ண முடியாது. தயவு செய்து உங்களோட பேரை சொல்லி யார் எந்த ஆகுதியை கொடுக்கிறாளோ அந்த ஆகுதியை நீங்க வாங்கி அதை தேவர்கள்ட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். அம்பா சொல்றா, என்னால இப்ப அது முடியாதுப்பா. நான் இப்ப கிருஷ்ணரோட தபஸ் பண்றதுக்கு நினைச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீ கிருஷ்ணனோட அருளால தான் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நடக்கிறது. நீங்க சிருஷ்டி பண்றேள், மகாதேவர் மிருத்யுவை ஜெயிக்கிறார், அந்த ஆதிசேஷன் பூமியை தன்னுடைய சிரஸ்ல தாங்கி நிறுத்திட்டு இருக்கார், விநாயகருக்கு அந்த ஆதி பூஜித்துவம் கிடைச்சது, ரிஷிகள் இவாளுக்கெல்லாம் சம்மானம் மரியாதைகள் எல்லாமே கிடைக்கிறது. இது எல்லாமே அந்த கிருஷ்ணரோட அருளால, மகிமையிலால் தான். அதனால அவர்கிட்டயே லயமாகறதுக்கு தான் நான் இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாகா தேவி கிளம்பி போயிட்டா. அப்படி நிறைய வருஷம் ஒத்த கால நின்று தபஸ் பண்றா. கிருஷ்ணருடைய தரிசனமும் கிடைக்கிறது ஸ்வாகா தேவிக்கு. சுவாமியை பார்த்த உடனே தன்னுடைய ஆசையை தெரிவிச்சா ஸ்வாகா தேவி, எனக்கு உங்கள்கிட்டயே லயமாகணும் அப்படின்னு. கிருஷ்ணர் சொல்றார், இப்போதைக்கு நீ அக்னியோட தர்ம பத்னியா தான் இருக்கணும், அதுதான் தர்மம். வராக கல்பம் வரும்போது நக்னஜித் ராஜாவோட புத்திரியா நீ பிறப்ப, அது உன்னோட அம்சாவதாரம். அப்போ என்னோட நீ லயமாகிக்கலாம். இப்போ நீ திரும்பி போய் அக்னி தேவருக்கு தர்ம பத்னியா இரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஸ்வாகா தேவிட்ட சொல்லி திருப்பி அனுப்பிடுறார். ஸ்வாகா தேவியும் திரும்பி வந்துடுறா. அக்னி தேவர் ஸ்வாகா தேவியை பாணி கிரகணம் பண்ணிட்டார். அவர்களுக்கு 3 குழந்தைகள். இதுக்கப்புறம் தான் எந்தெந்த மந்திரங்கள் கடைசியில ஸ்வாகான்னு சொல்லி ஆகுதி பண்றாலோ அந்தந்த திரவியங்கள் தேவர்களுக்கு வந்து சேர ஆரம்பிச்சது. மந்திரத்தோட அர்த்தம் தெரியட்டும் தெரியாமல் இருக்கட்டும், ஆனா ஸ்வாகான்னு சொல்லி அந்த மந்திரத்துல ஆகுதி கொடுத்தா நிச்சயமாக அது தேவர்கள்ட்ட போய் சேரும். இதுல சந்தேகமே இல்லை. மந்திரங்களுக்கு வீரியத்தை கொடுக்கறதே ஸ்வாகான்றதுதான். யக்ஞத்தோட ஹோமத்தோட ஆரம்பத்துல இந்த ஸ்வாகா தேவிய ஸ்மரணம் பண்ண அந்த யக்ஞத்துக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்வாகா மாதிரியே இன்னொரு தேவியும் இருக்கா, அவள் தான் ஸ்வதா தேவி. இந்த தேவி பித்ருக்களுடைய பத்னி. எப்படி ஸ்வாகா தேவி அக்னி தேவருடைய பத்னியோ, இந்த ஸ்வதா தேவி பித்ருக்களுடைய பத்னியா இருக்கா. சிருஷ்டி காலத்துல பிரம்மா 7 பித்ருக்களை சிருஷ்டி பண்ணார். அதுல 4 பேருக்கு உடம்பு இருந்தது, 3 பேருக்கு உடம்பு இருக்கல. பித்ருக்களுக்கும் போஜனம்
மனுஷா கொடுத்தாதான் அவர்களுக்கு போஜனம். இது சிராத்த ரூபத்திலையும் கொடுக்கலாம், அக்னி ரூபத்திலையும் கொடுக்கலாம். மனிதர்கள் பித்ருயஜ்ஞங்கள் சிரார்த்தங்கள் பண்றா, ஆனா அந்த ஆகாரங்கள்லாம் பித்ருக்களை போய் சேரல. அவ பிரம்மாட்ட போய் பிரார்த்தனை பண்றா. இப்போ பிரம்மா ஒரு 1000 சந்திரனோட பிரபையுள்ள ஸ்வதா தேவிய உருவாக்கினார். அந்த தேவிக்கு மகாலட்சுமியை போல சர்வ லட்சணங்களும் பொருந்தி இருந்தது. புத்தி, வித்யை, சர்வ சகல குணம் எல்லாமே இருந்தது அந்த ஸ்வதா தேவிக்கு. பிரம்மா அந்த தேவிய பித்ருக்களோட பத்னியா நிச்சயம் பண்ணார். அந்த நாள்ல இருந்து ஸ்வதான்னு சொல்லி எந்தெந்த ஆகுதிகள் கொடுக்கப்படுறதோ, எந்தெந்த திரவியங்கள் கொடுக்கப்படுறதோ அது எல்லாமே இந்த தேவி தன் கையில வாங்கி பித்ருக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தா. ஸ்வதா தேவி பித்ருக்களுடைய உயிருக்கு சமம். பித்ருக்களுக்கு முக்தி கிடைக்கிறதே இந்த ஸ்வதா தேவினாலதான். வம்ச விருத்திக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். அதனாலதான் ஸ்வதான்னு சொல்லி யாரெல்லாம் பித்ருக்களுக்கு சமர்ப்பணம் பண்றாளோ அவ வம்சத்துல நல்ல வதுக்கள், நல்ல சந்ததிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேவிகளுடைய மகிமையை கேட்டாலே வேத பாராயணம் கேட்ட பலன், எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் செய்த பலன், அஸ்வமேத யாகம் செய்த பலன், இன்னும் நாம சொல்லிட்டே போலாம். இதனுடைய பலனுக்கு முடிவே கிடையாது. அவ்வளவு பலாபலன் சொல்லப்படுது. இப்போ நாம ஸ்வதா ஸ்தோத்திரம் பற்றி பார்க்கலாம். இது ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணத்துல பிரகிருதி காண்டத்துல நாரத நாராயண சம்வாதமாக ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு பித்ரு பிரீத்தி ஸ்தோத்திரம் இந்த ஸ்வதா ஸ்தோத்திரம். அமாவாசை மற்றும் இது போன்ற புண்ணிய கால தினங்கள் எல்லாம் இதை சொல்வதால் அவர்களுக்கு அன்னதானம், தர்ப்பணம், யாகம் செய்த பலன், புண்ணிய நதிகள்ல நீராடின பலன், 100 சிரார்த்த கர்மாக்கள் செய்த புண்ணியம் மற்றும் வாஜ்பேய பலன், இவை அனைத்துமே கிடைக்கும். எல்லா பாபங்களில் இருந்தும் விடுபடுவார்கள். திருமண தடை நீங்கும். அன்பான அடக்கமான கற்புள்ள பெண்ணையும் அடையலாம். வம்ச விருத்தி உண்டாகும். எல்லா நற்பண்புகளையும் பெற்ற மகனையும் பெறுவான். பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலனா சொல்லப்படுறது. நம்ம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்வதா ஸ்தோத்திரம். பிரம்மோவாச்ச ஸ்வதோச்சாரண மாத்ரேன தீர்த்த ஸ்நாயி பவேன்னரஹ முச்யதே சர்வ பாபேப்யோ வாஜபேய பலம் லபேத் ஸ்வதா ஸ்வதா ஸ்வதேத்யேவம் யதி வாரத்ரயம் ஸ்மரேத் ஸ்ராத்தஸ்ய பலமாப்னோதி காலதர்ப்பணயோஸ்ததா ஸ்ராத்தகாலே ஸ்வதா ஸ்தோத்ரம் யஸ்ருணோதி சமாஹிதः லபேத் ஸ்ராத்தசதானாச்ச புண்ணியமேவ ந சம்சயः ஸ்வதா ஸ்வதா ஸ்வதேத்யேவம் த்ரிசந்தியம் யः படேன்னரः பிரியாம் வினீதாம் சலபேத் சாத்வீம் புத்ரம் குணான்விதம் பித்ருணாம் பிராணதுல்யாத்வம் த்விஜ ஜீவனரூபிணி श्राद्धादिष्टातृदेवी च श्राद्धादीनां फलप्रदा बहिर्मन्मनसो गच्छ पितॄणां तुष्टिहेतवे सम्प्रीतये द्विजातीनां गृहिणां वृद्धिहेतवे नित्या नित्यस्वरूपासि गुणरूपासि सुव्रते आविर्भावस्थिरो भावः सृष्टौ च प्रलये तव ओम स्वस्ति च नमः स्वाहा स्वदा त्वं दक्षिणा तथा निरूपिताश्चतुर्वेदे षट्प्रशस्ताश्च कर्मिणां पुरासि त्वं स्वदा गोपी गोलोके राधिका सखी धृतोरसि स्वदात्मानं कृतं तेन स्वदा स्मृता द्वस्ता त्वं राधिका शापात् गोलोकाद् विश्वमागता कृष्णाश्लिष्टा तया दृष्टा पुरा वृन्दावने वने कृष्णालिङ्गन पुण्येन भूता मे मानसी सुता अतृप्तसुरते तेन चतुर्णां स्वामिनां प्रिया स्वाहा सा सुन्दरी गोपी पुरासीत् राधिका सखी रतौ स्वयं कृष्णमाहतेन स्वाहा प्रकीर्तिता कृष्णेन सार्धं सुचिरं वसन्ते रासमण्डले प्रमत्ता सुरते श्लिष्टा दृष्टा साराधया पुरा तस्या शापेन साध्वस्ता गोलोकाद् विश्वमागता कृष्णालिङ्गन पुण्येन समभूद्वह्निकामिनी पवित्ररूपा परमा देवाद्यैर्वन्दिता नृभिः यन्नामोच्चारणेनैव नरो मुच्येत पातकात् या सुशीलाभिदा गोपी पुरासीद्राधिका सखी उवास दक्षिणे क्रोडे कृष्णस्य च महात्मनः
प्रध्वस्ता सा च तच्चापात् गोलोकाद्विश्वमागता कृष्णालिङ्गनपुण्येन सा बभूव च दक्षिणा सा प्रेयसी रतौ दक्ष प्रशस्ता सर्वकर्मसु उवास दक्षिणे भर्तुर्दक्षिणा तेन कीर्तिता गोप्यो बभूवस्तिस्रो वै स्वदा स्वाहा च दक्षिणा कर्मिणां कर्म पूर्णार्थं पुरा चैवेश्वरेच्छया इत्येवमुक्त्वा स ब्रह्मा ब्रह्मलोके च संसदि तस्थौ च सहसा सद्य स्वदा साविर्बभूवः तदा पितृभ्यः प्रददौ तामेव कमलाननां तां सम्प्राप्य ययुस्ते च पितरश्च प्रहर्षिताः स्वदा स्तोत्रमिदं पुण्यं यः शृणोति समाहितः सस्नातः सर्वतीर्थेषु वेदपाठफलं लभेत् इति श्रीब्रह्मवैवर्ते महापुराणे द्वितीये प्रकृतिखण्डे नारदनारायणसंवादे श्रीस्वदास्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो நமः. ஹரிஹி ஓம். நிறைய பேர் எங்களுக்கு தமிழ்லையும் வேணும்னு கேட்கறதுனால தமிழ்லையும் சொல்லலாம். பெற்றிருந்தாள் 100 சந்திரர்களின் ஒளியை பெற்றிருந்தாள் மனோரம்ய உருவம் பருவம் சிறந்திருந்தாள் வித்தையில் நற்குணங்களில் இருந்தாள் பிரகிருதி தேவியின் ஓரம்சமாக புன்னகை முகம் தூய்மை கற்புடன் வெண்சண்பக மலரின் நிறம் கொண்டிருந்தாள் ரத்ன ஆபரணங்கள் பூண்டிருந்தாள் தேவி பக்தருக்கு வரம் தரும் சக்தி பெற்றிருந்தாள் விளங்கினாள் ஸ்வதா என்ற பெயருடன் விளங்கினாள் லக்ஷ்மியின் லக்ஷணத்துடன் தாமரையில் பதிந்திருந்தன அழகிய பாதங்கள் தாமரைகள் மிளிர்ந்தன முகத்திலும் விழிகளிலும் பத்தினியானாள் ஸ்வதா தேவி பித்ருக்களுக்கு உத்தம மந்திரம் உருவானது ஸ்வதா பெயரில் உபதேசித்தார் அந்தணர்களுக்கு அந்தரங்கமாக உபயோகித்தனர் அந்தணர் ஸ்வதா மந்திரத்தை ஸ்வாகா மந்திரம் உணவளிக்கும் தேவர்களுக்கு ஸ்வதா மந்திரம் உணவளிக்கும் பித்ருக்களுக்கு தட்சிணை தேவை எல்லா கர்மங்களுக்கும் தட்சிணை இல்லாத பூஜையும் யாகமும் வீண் போற்றினர் அனைவரும் ஸ்வதா தேவியை போற்றினர் அவள் மூலம் பித்ருக்களையும் போற்றினர் அனைவரும் ஸ்வதா தேவியை போற்றினர் அவள் மூலம் பித்ருக்களையும். அடுத்து இன்று தேய்பிறை அஷ்டமி மகேஸ்வராஷ்டமின்னு அழைக்கப்படுது. இந்த தினத்தில் செய்யும் பைரவ வழிபாட்டினால் போட்டிகளில் வெற்றியும் தொழில் துறையில் புது யுக்தியும் முன்னேற்றமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பைரவாஷ்டமி பூஜையில் விசேஷமாக சொல்லப்பட வேண்டிய அபினவ குப்தரி பைரவ ஸ்தோத்திரத்தை நாம இந்த தினத்துல சொல்லலாம். இதனால் யம பயம் நீங்கும், மன அமைதி உண்டாகும், பைரவரது அருளால் மன வேதனைகளும் துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். பைரவ ஸ்தோத்திரம். व्याप्तचराचर भावविशेषं चिन्मयमेकमनन्तमनादिं भैरवनाथमनाथशरण्यं तन्मयचित्ततया हृदि वन्दे त्वन्मयमेतदशेषमिदानीं भाति मम त्वदनुग्रहशक्त्या त्वञ्च महेश सदैव ममात्मा स्वात्ममयं मम तेन समस्तम् स्वात्मनि विश्वगते त्वयि नाते तेन न संसृति भीतिः कथास्ति सत्स्वपि दुर्धर दुःखविमोह त्रासविदायिषु कर्मगणेषु अन्तक मां प्रति मादृशमेनां क्रोधकरालतमां विदधीहि शङ्करसेवन चिन्तनधीरो भीषण भैरव शक्तिमयोऽस्मि इत्थमुपोडभवन्मय संवेद्दीदिति दारित भूरित मिश्रः मृत्युर्यमान्तक कर्म पिशाचैर्नाथ नमोऽस्तु न जातु बिभेमि
प्रोदित सत्य विबोध मरीचि प्रोक्षित विश्वपदार्थ सतत्वः भावपरामृत निर्भर पूर्णे त्वय्यहमात्मनि निर्वृतिमेमि मानसगोचरमेति यदैव क्लेशदशातनुतापविदात्री नाथ तदैव मम त्वदभेदस्तोत्रपरामृतवृष्टिरुदेति शङ्कर सत्यमिदं व्रतदान स्नानतपोभव तापविनाशी तावक शास्त्रपरामृतचिन्ता स्यन्दति चेतसि निर्वृतिदाराम् नृत्यति गायति हृष्यति गाढं संविधियं मम भैरवनाथ त्वां प्रियमाप्य सुदर्शनमेकं दुर्लभमन्यजनैः समयज्ञं वसुरशपौषे कृष्णदशम्यामभिनवगुप्तस्तवमिदमकरोत् येन विभुर्भवमरुसन्तापं शमयति झटिति जनस्य दयालुः इति श्री भैरवस्तोत्रं समाप्तम्. ஸ்ரீ குருப்யோ நமः. இந்த தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை தியானித்து இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் பயம், கவலை, துக்கம், வறுமை, கடன், கஷ்டம் அனைத்தும் நீங்கும். அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.